ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம் இந்த சி ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ சி ப்ரோக்ராமில் பொதுவாக ஒரு பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை ஸ்க்ரீனில் ஷோ பண்ணும். அதான் அந்த பிரிண்டர் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் பிரிண்டர் ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு வேல்யூ பண்ணும். என்னன்னா பிரிண்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நாம் கொடுக்குற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை அது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே இருக்க ஸ்ட்ரிங்கோடைய லென்த் என்னது 4. ஸோ அந்த 4 அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ணுது, இப்போ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த சுவிட்ச் பிளாக்குக்குள்ளே எந்த கேஸ் வந்து 4 அப்படிங்கிற வேல்யூ வச்சுருக்கோ அந்த கேஸோட பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் 4 அப்படிங்கிற பிளாக்குக்குள்ளே தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணும், அந்த தூத்துக்குடி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.